ஓகே சில்ட்ரன், இப்போ பார்க்க போகிற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் ஹைப் பண்ணுங்கள். ஹலோ சில்ட்ரன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ட்ரெண்டிங் அபி. நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 4 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்க்க போகிறோம், மேக்ஸ் மேலா. ஓகே சில்ட்ரன், இப்போ நம்ம வந்து சாப்டர் 1 ஸ்டார்ட் பண்ணலாம். ஷேப்ஸ் அரவுண்ட் அஸ். ஓகேவா? நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். லெட் அஸ் அப்சர்வ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 1. டேக் அ டை, லுக் அட் த ஃபேஸ் தட் ஹஸ் நம்பர் 1. ஸோ டைஸ் எல்லாருமே வீட்டில் வச்சுருப்பீங்க இல்லையா, போர்ட் கேம்ஸ் விளையாடுறதுக்கு. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 அப்படின்னு ஒரு ஃபேஸ் இருக்கும். ஓகேவா? ஒவ்வொரு ஃபேஸ்லேயும் ஒரு நம்பர் இருக்கும். அதில் 1 இருக்கிற ஃபேஸை பாருங்கள். த ஃபேஸ் நம்பர் 6 இஸ் ஆப்போசிட் டு த ஃபேஸ் நம்பர் 1. இந்த 1க்கு ஆப்போசிட்டாக இந்த இடத்துல ஒரு ஃபேஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதில் வந்து 6 இருக்கும். உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிகிற மாதிரி சொல்லணும்னா, நமக்கு வந்து ஆப்போசிட் ஃபேஸஸை ஆட் பண்ணுறப்ப நமக்கு 7 வரும். இப்போ இங்கே 3 தான். அப்போ 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? 3யோட எதை ஆட் பண்ணால் 7 வரும்? 4 ஆட் பண்ணால் 7 வரும். அப்போ இந்த ஆப்போசிட் ஃபேஸில் வந்து 4 இருக்கும். இப்போ இங்கே மேலே வந்து 5 இருக்கும். 5க்கு ஆப்போசிட் ஃபேஸ் கீழே இருக்கும். ஸோ அப்போ என்ன இருக்கும்? 5யோட எதை ஆட் பண்ணிங்கன்னா 7 வரும். அப்போ ஆப்போசிட் ஃபேஸில் 2 இருக்கும். இது நீங்கள் இந்த மாதிரியே செஞ்சுக்கோங்க. ப்ளஸ் உங்கள் வீட்டில் இருக்கிற டைஸை அப்சர்வ் பண்ணி பாருங்கள். இன்றைக்கே போயிட்டு அப்சர்வ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு இன்னும் கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள், வாட் இஸ் த ஃபேஸ் ஆப்போசிட் டு த அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் ஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் நம்பர் 2. 2க்கு ஆப்போசிட் ஃபேஸில் என்ன நம்பர் இருக்கும்? 5 இருக்கும். ஏன்னா 5 + 2 7. ஃபேஸ் நம்பர் 3. 3க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? 4 இருக்கும். ஏன்னா 4 + 3 7. ஃபேஸ் நம்பர் 4. 4க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஏன்னா 4 + 3 7. ஸோ இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து அவங்க டைஸ் வச்சு உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக காமிப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து 2க்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ 2லேருந்து திருப்பினா 5 இருக்குது. ஸோ 2 + 5 = 7. நெக்ஸ்ட்டு 3 பார்க்கலாம். ஸோ 3க்கு ஆப்போசிட் என்னது? 4. ஸோ 3க்கு ஆப்போசிட் 4. 4 + 3 7. நெக்ஸ்ட் 4 எடுக்கணும். ஸோ 4க்கு ஆப்போசிட் அப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா 3. 4 + 3 7. ஓகேவா? இப்போ நீங்கள் வந்து வேறு ஏதாவது கூட நீங்கள் கேட்கலாம். இப்போ 2 எடுத்துக்கோங்க. 2 எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்னா நம்ம எப்படி பார்ப்போம்? இப்போ இது 2 வந்து மேலே இருக்குது, அதுக்கு ஆப்போசிட் அப்படியே நீங்கள் கீழே பார்க்கணும். என்ன இருக்கும்? 5 இருக்கும். 5 + 2 7. இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 2 பார்க்கலாம். அதில் ஏசம் விச் ஃபேஸஸ் ஹேவ் காமன் எட்ஜஸ் வித் த ஃபேஸ் நம்பர் 1. ஸோ எட்ஜஸ்னால் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் என்னது? ஒரு ஃபேஸும் இன்னொரு ஃபேஸும், இப்போ இந்த ஃபேஸ் இருக்குது, இந்த ஃபேஸ் இருக்குது. இந்த 1ஓட ஃபேஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க, இந்த 5ஓட ஃபேஸ் அப்சர்வ் பண்ணிக்கோங்க. இது ரெண்டும் மீட் ஆகிற ஸ்பாட் என்னது? இது தானே. ஸோ இதுதான் என்னது? 1க்கும் 5க்கும் இருக்கிற காமன் எட்ஜ். 2 ஃபேஸும் மீட் ஆகிற அந்த ஸ்பாட்டை தான் நம்ம வந்து எட்ஜுன்னு சொல்லுவோம். அதுதான் காமன் எட்ஜ். அந்த 2 ஃபேஸ்க்கும் அதுதான் காமன் எட்ஜு. ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாங்க? 1 இருக்குது பார்த்தீங்களா, ஃபேஸ் 1 இருக்குல்ல, அதுக்கு எதெல்லாம் காமன் எட்ஜுன்னு கேட்குறாங்க. எந்தெந்த ஃபேஸஸோடலாம் அதுக்கு காமன் எட்ஜ் இருக்குதுன்னு கேட்குறாங்க. விச் ஃபேஸஸ் ஹேவ் காமன் எட்ஜஸ் வித் த ஃபேஸ் நம்பர் 1. ஸோ அப்போ நீங்கள் ஃபேஸ் நம்பர் 1 வந்து அப்சர்வ் பண்ணி பாருங்கள். ஸோ இங்கே நான் உங்களுக்கு டைஸ் பிக்சர் கொடுத்துருக்காங்களே, இதிலே பாருங்கள். இது வந்து 1. ஸோ 1ஓட சைட்ஸ் பார்த்திங்கன்னா இது ஸ்கொயருன்றப்ப நமக்கு 4 சைட்ஸ் இருக்கும். ஸோ இது 4 சைட்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபேஸுக்கும் காமன் எட்ஜ் பார்த்திங்கன்னா இது கரெக்டாக. அப்போ 1க்கு 5ஓட காமன் எட்ஜ் இருக்குது. இப்போ இந்த சைடை நீங்கள் எடுத்து பார்த்திங்கன்னா, அதாவது இந்த எட்ஜை எடுத்து பார்த்திங்கன்னா 3க்கும் 1க்கும் ஷேர் ஆகிருக்கா, காமனாக இருக்கா? அப்போ 3. அதே மாதிரி இந்த எட்ஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா கீழே என்ன இருக்கும்? மேலே 5 இருக்குன்னா கீழே என்ன இருக்கும்? 2 இருக்கும். வெரி குட். அப்போ 2க்கும் 1க்கும் காமனாக இருக்கிற எட்ஜு தான் இது. அப்போ 2க்கும் காமனாக இருக்கும். அதே மாதிரி இந்த எட்ஜ் பார்த்திங்கன்னா இந்த சைடு என்ன நம்பர் இருக்கும்? இங்கே 3 இருக்குன்னா இங்கே என்ன நம்பர் இருக்கும்? 4 இருக்கும். வெரி குட். அப்போ 4க்கும் 1க்கும் காமன் எட்ஜ் தான் இந்த எட்ஜ். அப்போ 4 கரெக்டாக. அப்போது 2 3 4 5 இது எல்லாத்துக்குமே காமன் எட்ஜ் 1ஓட இருக்கும்.
நெக்ஸ்ட்டு பி சம் பார்க்கலாம். விச் ஃபேஸ் ஹேஸ் நோ காமன் எட்ஜ் வித் த ஃபேஸ் நம்பர் 1. இந்த ஃபேஸ் நம்பர் 1ஐயே அப்சர்வ் பண்ணி பாருங்கள். எந்த ஃபேஸோட காமன் எட்ஜ் இல்லாமல் இருக்குது இந்த 1க்கு? ஸோ 5க்கு இருக்குது, 3க்கு இருக்குது, 2க்கு இருக்குது, 4க்கு இருக்குதுன்னு சொன்னோம். எதுக்கு இல்லை? 6. இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேஸ்க்கு தானே இருக்காது. ஆப்போசிட்டில் என்ன இருக்கும்? 6 இருக்கும். ஏன்னா 6 + 1 7. அப்போ 6க்கு தான் வந்து இருக்காது காமன் எட்ஜு. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து கொஸ்டின் நம்பர் 3 பார்க்கலாம். லுக் அட் 3 டிஃப்ரெண்ட் வியூஸ் ஆஃப் த சேம் க்யூப். ஒரே க்யூப் இது வந்து இந்த 3 பிக்சருமே ஒரே க்யூப் தான், ஆனால் வேறு வேறு வியூவிலேருந்து நம்ம பார்க்குறோம். 3 டிஃப்ரெண்ட் வியூஸ்லேருந்து சேம் க்யூபை பார்க்குறோம். பார்த்தோன்னா 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. வாட் கலர் இஸ் த ஃபேஸ் தட் இஸ் ஆப்போசிட் டு த ரெட் ஃபேஸ்? வாட் கலர் இஸ் த ஃபேஸ் தட் இஸ் ஆப்போசிட் டு த எல்லோ ஃபேஸ்? இந்த ரெட் ஃபேஸுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேஸ் இந்த சைடு ஹிட்டன் ஆகிருக்கு பார்த்தீங்களா, அது என்ன கலரில் இருக்கும் அப்படின்றது ஃபஸ்ட்டு கொஸ்டின். அதே மாதிரி இந்த எல்லோ ஃபேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இதுக்கு ஆப்போசிட்டில் இங்கே ஹிட்டனில் இருக்கும்ல இந்த ஸ்பாட்டில், அது என்ன கலர்ன்றதை கண்டுபிடிக்கணும். இதுவும் உங்களை மாதிரி ஒரு கிட் வந்து ப்ராக்டிக்கலாக இப்போ உங்களுக்கு ஒரு ரியல் க்யூப் வச்சு செஞ்சு காமிக்க போகிறாங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து இங்கே அப்சர்வ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து ரெட் ஃபேஸ்க்கு ஆப்போசிட் தானே கேட்குறாங்க. இதுதான் ரெட் ஃபேஸ், இதுக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குதுன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த பாக்ஸை அப்படியே முன்னாடி வந்து சாய்க்க போகிறேன். ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க, இந்த ரெட்டை வந்து அப்படியே முன்னாடி சாய்க்க போகிறேன். முன்னாடி சாய்ச்சின்னா எனக்கு மேலே என்ன கலர்னு தெரிஞ்சிருமா? ஸோ இந்த ரெட்டை முன்னாடி சாய்க்கிறப்ப இந்த ஆரஞ்சு என்ன பண்ணிடும்? ஃப்ரண்ட்டில் வந்துடுமா? அந்த பொசிஷன் தான் இங்கே இருக்குது பார்த்தீங்களா செகண்ட் க்யூப்பில். இந்த ரெட்டை வந்து அப்படியே இப்படி முன்னாடி டில்ட் பண்ணிட்டோம், நான் சாய்ச்சிட்டோம் அப்படின்னா இந்த ஆரஞ்சு வந்து முன்னாடி வந்துடும். அப்போ ஆரஞ்சு முன்னாடி வந்த பிக்சர் நமக்கு இருக்குது. அப்போ இந்த ரெட்டை முன்னாடி சாய்க்கிறப்போ ரெட்டு கீழே போயிடும். அப்போ மேலே வந்து அந்த ரெட்டுக்கு ஆப்போசிட்டில் உள்ள கலர் வந்து மேலே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுமா? அப்போ கண்டிப்பாக இந்த பர்பிள் தான் வந்து என்னது? ரெட்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸில் இருக்கிற கலர். ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் நீங்கள். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ அப்போ இந்த இடத்துல நான் வந்து பர்பிள் அப்படின்னு நான் போட்டுருவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? எல்லோவுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் கேட்குறாங்க. இதுதான் எல்லோவுக்கு ஆப்போசிட்டில் இந்த சைடு ஹிட்டன் இருக்கும்ல, அது என்னதான் இருக்கும்னு கேட்குறாங்க. ரொம்பவே சிம்பிள் தான், இதுவும் நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து இந்த செகண்ட் பிக்சர் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த செகண்ட் பிக்சர் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு என்ன இருக்குது? க்ரீன் இருக்குது, பர்பிள் இருக்குது, ஆரஞ்சு இருக்குது. இப்போ இந்த பர்பிளுக்கு கீழே தான் என்ன இருக்கும்? ரெட் இருக்கும். கரெக்டாக? அப்போ இங்கே ரெட்டு வந்து மேலே இருக்குது. அப்போ கீழே என்ன தான் இருக்கும்? இந்த அடியில் வந்து பர்பிள் இருக்கும். புரிஞ்சுக்க முடியுதா அவங்களால? எல்லோ இருக்குது, ப்ளூ இருக்குது, மேலே ரெட் இருக்குன்னா கீழே கண்டிப்பாக பர்பிளாக இருக்கும். அப்போ ஹிட்டன் ஃபேஸ் நமக்கு என்னது? இந்த ஃபேஸ் நமக்கு ஹிட்டனாக இருக்குது. அதே மாதிரி இங்கிட்ட பேக்கில் இருக்கிற இந்த ப்ளூக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஃபேஸும் ஹிட்டனாக இருக்குது. இது ரெண்டும் தான் நம்ம வந்து என்னதான் இருக்கும்? மேபி ஆரஞ்சாக இருக்கும், இன்னொன்று க்ரீனாக இருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ இப்போ இந்த செகண்ட் பிக்சரில் அப்சர்வ் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே பர்பிள் கீழே ரெட் இருக்குன்னா நமக்கு ரைட் சைடு க்ரீன் இருக்குது. அதே இது நம்ம தலைக்கீழே திருப்பி வைக்கிறப்போ மேலே ரெட்டு வந்துடும், கீழே பர்பிள் வந்துடும். அப்போ ரைட் சைடு என்னதான் இருக்கும்? எல்லோவாக இருக்கும். கரெக்டாக? அந்த மாதிரி தானே நமக்கு இங்கே இருக்குது. மேலே பர்பிள் கீழே ரெட் இருக்கிறப்ப ரைட் சைடு க்ரீன் இருக்குது. மேலே ரெட் கீழே பர்பிள் வரப்போ ரைட் சைடு எல்லோ இருக்குது. அப்போது நமக்கு என்ன ஆயிருக்கும்? எல்லோவுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது கண்டிப்பாக க்ரீனாக தானே இருக்கும். ஏன்னா நமக்கு வந்து இதுக்கு ஆப்போசிட் கீழே ரெட்டு. கரெக்டாக? மேலே பர்பிள் கீழே ரெட் இருக்கிறப்ப ரைட் சைடு க்ரீன்னா, அதே இது ஆப்போசிட்டில் வர்றப்ப மேலே ரெட் கீழே பர்பிள் வரப்போ ரைட்டில் எல்லோ இருக்குது. அப்போ எல்லோவுக்கு ஆப்போசிட்டில் கண்டிப்பாக என்னதாக தான் இருக்கும்? க்ரீனாக தான் இருக்கும். கண்டிப்பாக ஆரஞ்சு இருக்காது. ஏன்னா ஆரஞ்சு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் வருது. ஆரஞ்சு வந்து அப்போ ப்ளூக்கு ஆப்போசிட்டில் தான் இருக்கும். ப்ளூக்கு ஆப்போசிட்டில் பின்னாடி தான் இந்த இடத்துல தான் நமக்கு ஆரஞ்சு இருக்கும். சொல்கிறத உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியுதா? ஸோ ஒன்ஸ் அகைன் கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த பிக்சரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆரஞ்சு வந்து நமக்கு ஃப்ரண்ட்டில் இருக்குது. ஆரஞ்சு ஃப்ரண்ட்டில் இருக்குது, சைடில் க்ரீன் இருக்குது. மேலே வந்து நமக்கு பர்பிள் இருக்குது, கீழே வந்து ரெட் இருக்கும். ஸோ மேலே பர்பிள் கீழே ரெட் இருக்கிறப்ப ரைட் சைடில் ஒரு கலர் இருக்குன்னா, அதே இது நம்ம திருப்பி வைக்கிறப்ப இது வந்து லெஃப்ட்டில் போயிடும். கரெக்டாக? அதை திருப்பி வைக்கிறப்ப என்ன ஆயிரும்? நீங்கள் ட்விஸ்ட் பண்ணி வைக்கிறப்போ ரைட்டில் இருக்கிற கலர் லெஃப்ட்டுக்கு ஷிஃப்ட் ஆயிரும். அப்போ நமக்கு வந்து திருப்பி வைக்கிறப்போ என்ன ஆயிடுது? மேலே வந்து ரெட்டு கீழே பர்பிள் வந்துடுச்சு. அப்போ ரைட்டில் வந்து எல்லோ வந்துடுச்சு.
அப்போ ஃபஸ்ட்டு இந்த இடத்துல எல்லோ வந்து என்ன இருந்திருக்கும், லெஃப்ட் சைடில் எல்லோ இருந்திருக்கும். திருப்பி வைக்கிறப்ப நமக்கு ரைட் சைடில் எல்லோ வந்துடுச்சு. அப்போ இது வந்து என்ன ஆயிரும், பேக்கில் போயிடும். கரெக்டாக இந்த ஆரஞ்சு வந்து பேக்கில் போயிடும். ஸோ ப்ளூக்கு ஆப்போசிட்டில் தான் ஆரஞ்சு இருந்திருக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம ஆன்சர் வந்து என்ன போடலாம், க்ரீன் போடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஸோ இப்போ உங்களை மாதிரி ஒரு கிட் அவங்களோட ஓன் மெத்தடில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் புக்கில் வந்து ஒரு க்யூப் தந்திருக்காங்கள்ல, ஆனால் அதிலே 3 வேஸில் காமிச்சிருக்காங்கள்ல, அதில் நீங்கள் ஒரு வேவை பிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் வந்து அந்த ஃபஸ்ட்டு வே பிக் பண்ணியிருக்கேன். அங்கே வந்து ஃபஸ்ட்டு இங்கே ரெட் இருக்குது, மேலே வந்து ஆரஞ்சு இருக்குது. ஸோ ஓன்னு போட்டுக்கிறேன். சைட்லேருந்து க்ரீன் இருக்குது. ஸோ ஜீனு போட்டுக்கிறேன். ஸோ நம்ம இப்போ வந்து கண்டுபிடிச்சிட்டோமா 3 சைட்ஸ்க்கு. நெக்ஸ்ட்டு நம்ம ஆரஞ்சுக்கு போகிறோம். ஆரஞ்சுக்கு மேலே என்ன இருக்கும், அந்த டெக்ஸ்ட் புக்கில் பாருங்கள். செகண்ட் வேல ஆரஞ்சுக்கு மேலே என்ன இருக்குது, பர்பிள் இருக்குது. ஸோ பீன்னு எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் சைட்லேருந்து க்ரீன் இருக்குது. ஸோ கரெக்டாக இருக்குது. அப்புறம் இப்போ திரும்ப ரெட்டுக்கு போகிறோம். அதாவது தேர்டு கொடுத்துருக்காங்க இல்லையா, அது நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ ரெட்டுக்கு முன்னாடி வந்து ப்ளூ இருக்கா. ஸோ பீனு போட்டுக்கலாம். அப்புறம் சைடில் வந்து yellow. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ரெட்க்கு ஆப்போசிட் ஃபேஸ் பார்க்க போகிறோம். ஸோ ரெட்டுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் பர்பிள். அப்புறம் வந்து எல்லோக்கு ஆப்போசிட் ஃபேஸ். ஸோ எல்லோ எங்கே இருக்குது, ஸோ எல்லோ இங்கே இருக்கா, அதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் கிரீன். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபாலோ தீஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஃபார் த ஷேப்ஸ் அலாங் த பார்டர். ஸோ நமக்கு பார்டரில் வந்து சின்ன சின்னதாக நிறைய ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. அதை நம்ம வந்து இவங்க கொடுத்துருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணி அந்த ஷேப்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும், கலர் பண்ணணும். இல்லை ஸ்டார் போட சொல்லுவாங்க, இல்லைன்னா வந்து ஸ்மைலி ஃபேஸ் வரைய சொல்லுவாங்க. இந்த மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கலர் ஆல் ஷேப்ஸ் வித் அ ரெக்டாங்குலர் ஃபேஸ் இன் ரெட். எந்தெந்த ஷேப்ஸ்க்கெல்லாம் ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கோ அதை நம்ம வந்து ரெட் கலரால் கலர் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் தானே இருக்கும் இந்த ஃபேஸஸ் எல்லாம். அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃபேஸ் மட்டும் ரெக்டாங்கிளாக இருக்கும், சைட்லலாம் ட்ரையாங்கிள் இருக்கும். பட் இங்கே வந்து நமக்கு தெரிகிற மாதிரினா இந்த ஃபேஸ் ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ அதுக்கு மட்டும் கலர் அடிச்சிடலாம். அதே மாதிரி இதுவும் இங்கே வந்து நமக்கு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது, கலர் அடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வேறு எங்கே இருக்குது, இதெல்லாம் ட்ரையாங்கிள் ஷேப்பில் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இங்கே ஒரு ரெக்டாங்கிள் தெரியுது. அதே மாதிரி இங்கேயும் நமக்கு இந்த ஸ்பாட்டில் ரெக்டாங்கிள் தெரியுது. கரெக்டாக? ஓகே, வேறு ஏதாவது தெரியுதா பாருங்கள். இங்கெல்லாம் நமக்கு கர்வ்டு பார்ட்டாக இருக்குது, இதெல்லாம் அடிக்கக்கூடாது, ரெக்டாங்கிள் ஷேப். வேறு எதுவும் நமக்கு இல்லை. இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது ரெக்டாங்கிள் ஃபேஸ். ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா, ட்ரா அ ஸ்மைலி ஆன் ஷேப்ஸ் வித் ட்ரையாங்குலர் ஃபேஸ். ட்ரையாங்குலர் ஃபேஸ் இருக்கிற மாதிரி இருக்கிறதுலலாம் நம்ம போயிட்டு ஸ்மைலி ட்ரா பண்ணணும். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஸ்மைலி ட்ரா பண்ணலாம், ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஸ்மைலி ட்ரா பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் ஸ்மைலி ட்ரா பண்ணலாம், இந்த இடத்துல நீங்கள் ஸ்மைலி ட்ரா பண்ணலாம், ட்ரையாங்கிள் ஃபேஸ். இந்த இடத்துல நீங்கள் ஸ்மைலி ட்ரா பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்மைலி ட்ரா பண்ணலாம், இங்கே பண்ணலாம், இங்கே பண்ணலாம், இங்கே பண்ணலாம். இல்லை இந்த ஹோல் பிக்சருக்கு ஒரு ஸ்மைலி வரைஞ்சாலும் ஓகே தான். இப்போ இங்கே ஃபுல்லாக ஒரு பிக்சர் வரைஞ்சி விட்டுறேன். நெக்ஸ்ட்டு இங்கேயும் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு இங்கேயும் நமக்கு ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்குது. அவ்வளோதான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஷின் பாருங்கள். ட்ரா அ ஸ்டார் ஆன் ஷேப்ஸ் வித் அ கர்வ்டு ஃபேஸ். கர்வ்டு ஃபேஸ் இருக்கிறதுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டார் ட்ரா பண்ணணும். ஸோ இதில் கர்வ்டு ஃபேஸ்னால் என்னது, இந்த மாதிரி வளைவாக இருக்கிறது, ஸ்ட்ரைட்டாக இல்லாமல் இந்த மாதிரி வளைவாக இருக்கிறத நம்ம கர்வ்டுன்னு சொல்லுவோம். ஸோ இந்த இதில் பார்த்திங்கன்னா இதை நீங்கள் கட் பண்ணி பாருங்கள், நிறையா கர்வ்டு பார்ட் நமக்கு கிடைக்குமா. கரெக்டாக நான் வந்து சொல்லியிருக்கேன், சிலிண்டர் ஷேப்பில் இருக்கிற எதை எடுத்து நீங்கள் கட் பண்ணாலும் நமக்கு என்ன கிடைக்கும், நிறையா சர்க்குலர் பார்ட் கிடைக்கும். ஸோ கர்வ்டு பார்ட் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நம்ம வந்து அப்போ என்ன பண்ணலாம், ஸ்டார் ட்ரா பண்ணிடலாம்.
வேறு எங்கே கர்வ்டு பார்ட் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். இது கர்வ்டு பார்ட், ஸ்பியர் ஷேப்பில் இருக்கிறது. இது கர்வ்டு பார்ட், இது கர்வ்டு பார்ட். வேறு எது கர்வ்டு பார்ட்? இங்கே ஒரு பால் இருக்குது கர்வ்டு பார்ட், இங்கே ஒரு பால் இருக்குது கர்வ்டு பார்ட், இங்கே ஜூஸ்டின் மாதிரி இருக்கா, ஸோ இது ஒரு கர்வ்டு பார்ட். அப்புறம் இந்த கோன் மாதிரி இருக்குது, இது கர்வ்டு பார்ட். ஓகேவா? நெக்ஸ்ட், கலர் ஆல் ஷேப்ஸ் வித் நோ கார்னர் இன் ப்ளூ. கார்னர்ஸே இல்லாமல் இருக்கிற ஷேப்ஸ்க்கு ப்ளூ கலரில் நம்ம வந்து கலர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ கார்னர்ஸே இல்லைன்னா என்ன எப்படி இருக்கும்? லைக் ஸ்பியர் மாதிரி இருக்கும். கார்னர்னால் என்னது? இந்த மாதிரி ஒரு ஷார்ப் பாயிண்டில் முடிகிறது, அதுதான் கார்னர்ஸ்ன்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல கார்னர்ஸே இல்லாத ஷேப்னால் என்னென்ன சொல்லலாம்? ஸோ இதுக்கு கார்னர் இல்லை, கரெக்டாக? ஸோ இதை நீங்கள் ப்ளூ கலரில் கலர் பண்ணலாம். வேறு எதுக்கு கார்னர் இல்லை? இதுக்கு கார்னர் இல்லை. அதே மாதிரி இதுக்கும் கார்னர் இல்லை. ஸோ இதுக்கு வந்து இங்கே கார்னர் இருக்குது, ஸோ இது பண்ண முடியாது. இதுக்கு கார்னர் கிடையாது. இந்த பாலுக்கு கார்னர் கிடையாது. இதுக்கும் கார்னர் கிடையாது. இதுக்கெல்லாம் இங்கே கார்னர் இருக்குது, ஸோ பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், சர்க்கிள் த ஷேப்ஸ் தட் ஹாவ் த சேம் ஆப்போசிட் ஃபேஸஸ். எல்லா ஆப்போசிட் ஃபேஸஸும் சேமாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிறத நீங்கள் சர்க்கிள் பண்ண போகிறீங்க. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் ஃபேஸ் ஒரே மாதிரி இருக்குதா, அதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட் இது ஒரே மாதிரி இருக்கா, அதே மாதிரி அதாவது டாப்பும் பாட்டமும் ஈக்குவலாக இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட் டு லெஃப்ட்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈக்குவலாக இருக்கணும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ஈக்குவலாக இருக்கணும். இதெல்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் சர்க்கிள் பண்ணிடுங்க. ஸோ இது எல்லாமே இது இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஈக்குவலாக இருக்குது, ரைட் அண்ட் லெஃப்ட் ஈக்குவலாக இருக்குது. ஆனால் டாப் அண்ட் பாட்டம் எப்படி இருக்குது? பாட்டமில் ஃப்ளாட்டாக இருக்குமா, டாப்பில் எப்படி இருக்குது? பாயிண்டடாக இருக்கா? ஸோ இது பண்ணக்கூடாது, இது பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஆப்போசிட் ஃபேஸஸும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதனால் சர்க்கிள் பண்ணியாச்சு. இதுவும் அதே மாதிரி தான். கியூபாய்டு எல்லாமே எல்லா ஆல் ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்து சேமாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இதுலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இதுவும் இந்த சைடு ஈக்குவலாக இருக்குது, டாப் அண்ட் பாட்டம் ஈக்குவலாக இருக்கும். ஆனால் ரைட் அண்ட் லெஃப்ட் பாருங்கள், ரைட் சைடு இந்த மாதிரி இருக்குது, லெஃப்ட் சைடு இந்த மாதிரி இருக்குது. ஈக்குவலாக இருக்கா? இல்லை. ஸோ பண்ணக்கூடாது. ஸோ இதுலேயும் நமக்கு ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்து ஈக்குவலாக கிடையாது. ஏன்னா கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும், மேலே இந்த மாதிரி பாயிண்டடாக இருக்குதுல்ல. ஏதாவது ஒரு சைடு நமக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சுனாலும் ஃபெயிலியர் தான். ஸோ ஸ்பியர் இந்த மாதிரி இதுக்கெல்லாம் ஆப்போசிட் ஃபேஸஸ் எடுக்கவே முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் அதே மாதிரி தான், கர்வ்டாக வருது, இதுவும் நம்ம எடுக்க முடியாது. இது பாருங்கள், ஒரு சைடு பாயிண்டராக இருக்குது, ஒரு சைடு ஃப்ளாட்டாக இருக்குது, எடுக்க முடியாது. இது க்யூப், இது எடுக்கலாம் ஆப்போசிட் ஃபேஸஸ் ஈக்குவல்ன்ட்டு. வேறு என்ன எடுக்கலாம்? இதெல்லாம் எடுக்க முடியாது, கரெக்டாக? ஸோ இதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும், இதுவும் எடுக்க முடியாது. இந்த க்யூப் நீங்கள் எடுத்துக்கலாம், இதுவும் எடுக்க முடியாது. மேலே பாயிண்டடாக இருக்குது, கீழே ஒரு மாதிரி ஃப்ளாட்டாக இருக்குது, இதுவும் எடுக்க முடியாது. இதை எடுத்துக்கலாம், இதை எடுத்துக்கலாம். கியூபாய்டு எல்லாமே எடுத்துக்கலாம். கர்வ்டு பார்ட்டாக இருக்குல்ல, எடுக்க முடியாது. மேலே கீழே ஃப்ளாட்டாக இருக்குது, இங்கே சுற்றி கர்வ்டாக இருக்குல்ல, எடுக்க முடியாது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. இதெல்லாம் நம்ம எடுக்க முடியாது, இதெல்லாம் நமக்கு கர்வ்டு பார்ட்டாக இருக்கு இல்லையா? ஸோ இதெல்லாம் நம்ம ஆப்போசிட் ஃபேஸஸ் வந்து ஈக்குவல்னு எடுக்க முடியாது. இதுவும் பாலும் எடுக்க முடியாது, இதுவும் எடுக்க முடியாது. இது வந்து பார்த்திங்கன்னா இது மேலே ஷார்ப்பாக இருக்குது, இது கீழே ஷார்ப்பாக இருக்குது, இது ரைட்டில் ஷார்ப்பாக இருக்குது, இது லெஃப்டில் ஷார்ப்பாக இருக்குது. ஸோ எல்லாமே ஈக்குவலாக இருந்தால் தான் எடுக்கணும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. ஓகே சில்ட்ரன், நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.